ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டபுள் ஹெலிக்ஸ் எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம எபிசோட் 3 போலாமா? எபிசோட் 3 ஸ்டார்ட் ஆகும் போதே பார்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஈச்சேனோட தம்பி இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவனோட பேரும் ஈச்சேன்னு சொல்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேருமே அண்ணன் பேரு ஈச்சேன்னு தான் சொல்றாங்க, இவன் பேரு ஈச்சேன்னு தான் சொல்றாங்க. நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாலும் அந்த பேரே தான் காட்டுது கூகுள்லயும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால நம்ம யூச்சேன்னு வச்சுக்கலாம், அப்பதான் எனக்கு புரியும். இல்ல நானும் சும்மாவே எனக்கு பேரு கன்ஃபியூஸ்டு. ஸோ அதனால நான் யூச்சேன்னு சொல்லிக்கிறேன். ஈச்சேன்னு அவனை, யூச்சேன் இவன் தம்பி பேரு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் பார்ல உட்காந்துருக்கான். யாரோ ஒரு பையன் ஃபிளட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதெல்லாம் பிடிக்கல நம்ம சாருக்கு. சார் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்க, அப்படியே அவனை ரசிச்சு ரசிச்சு ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த பாரோட ஓனர். இவன் பேரு லிங். லிங் அப்படியே யூச்சேன கூப்பிடுறான். ஒரு நிமிஷம் நில்லுன்னு. என்ன, நான் உன்னை சாப்பிட கூட்டிட்டு போலான்னு ட்ரை பண்றேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்டே சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் வேணான்னு, என்ன விடுங்கன்னு சொல்ல, ஜஸ்ட் சாப்பிட தானே கூப்பிடுறேன், நான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவா கூப்பிடுறேன்னு சொல்ல, வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு யூச்சேன் அந்த பக்கம் போறான். லிங் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். லிங்குக்கு அவன் மேல ஒரு கண்ணு போல, ஆனா அவன் தான் வேணான்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கதான் காட்டுறாங்க. நம்ம ஈச்சேன் காலேஜ் முடிச்சிட்டான். அடுத்தது என்ன பண்ண போறேன்னு கூட படிக்கிற பொண்ணு கேக்குறா. ஃபேமிலியில ஏதாவது டிசைட் பண்ணாங்களா, இல்லைன்னா என்னோட ஃபேமிலியில ஒரு கம்பெனி இருக்கு, நீ ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க. அதுக்குள்ள ஏதோ போன் வருது. அப்பா இறந்து போயிட்டாரு, சீக்கிரம் வாடான்னு அம்மா அழுகுறாங்க. அங்க பயந்து போய் ஓடி வந்து பாக்குற, அப்பா இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு டீப்பாலாம் காட்டல, அதனால நீங்களும் லைட்டாவே பாத்துக்கோங்க. அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை டோட்டலா மாறின மாதிரி இருக்கு. இப்ப ஃபுல்லா நான் தான் என் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்கேன், என் ஃபேமிலி என்ன டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஈச்சேன் ஃபீல் பண்றான். அங்க ஃபேமிலி உட்காந்து அழுதுட்டு இருக்கு, மொத்த ஃபேமிலியும். என்ன பண்றதுன்னு புரியல, எல்லாமே முடிஞ்சதுங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அம்மாவை கன்வின்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ரூம்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இதான வேலை, என்ன பண்றதுன்னு புரியல. அண்ணா, உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா, இன்னும் நீ லூஃபெங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ரிங்கை பார்த்துட்டு ஈச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எதுவுமே பேசல, சைலண்டாவே இருக்கான். இன்னும் அவனை மறக்கலங்க இருக்கு, அதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இங்க லூஃபெங் தான் காட்டுறாங்க. ஒரு பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, அங்க யாரும் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாருக்கு பார்க்கும்போது பழைய ஞாபகம் வந்துருச்சு போல, அப்படியே ஃபீல் பண்ணிட்டே ட்ரிங்க் பண்றான். எல்லாரும் அழகா இருக்காங்க, எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, நான் மட்டும் ஃபீல் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போதையிலேயே அப்படியே வீட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அவங்க அக்கா உட்காந்துருக்கா. இவன் எதுவுமே பேசல, இவன் ஆப்போசிட்ல போய் பேசாம கவுச்சில தான் உட்காடுறான். அப்புறம் அக்கா நிறைய போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. இந்தா இதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணும், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, விளையாடுறியா, என்னால எதுவும் பண்ண முடியாது, இங்க பாரு அந்த பொண்ணுக்கு உன்னோட ஏஜ் தான், இது ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு மேரேஜ், அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி, நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி என்கேஜ்மெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, பின்னாடி பாத்துக்கலாம், பிசினஸ்க்காக பண்றதுதான்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிக்கிறான். ஒழுங்கா இங்கிருந்து போயிருன்னு சொல்ற அக்காட்ட. நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லிட்டனா நீ வீட்டுக்கு போலாம், பிரச்சனை இல்லாம இருக்கும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படியாவது லூஃபெங்க்கு சைனா போனா போதும், அவன் போய் எப்படியாவது ஈச்சேனை மீட் பண்ணணும், அதனால அவன் யோசிக்கிறான். சேம் டைம் இங்க நம்ம ஈச்சேன் பையன் ஏதோ கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா நியூஸ் ஏதோ ஓடுது. அங்க லூஃபெங்கோட போட்டோ வந்திருக்கு. சரி என்னன்னு நியூஸ் சவுண்ட் வச்சு பார்க்க, கான்ட்ராக்ட் மேரேஜ்ங்கிறதெல்லாம் சொல்ல, ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் நைட்லயே லவ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்க்கவும் இன்னும் அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. அவன் என்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசல. ஆனா என் கூட வரையா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலான்னு சொல்லி தம்பி கூப்பிடுறான். வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போறான். அதுக்கப்புறம் லைஃப் எல்லாம் டோட்டலா மாறுது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அந்த ரிங்க கையில வச்சு. அவனால லூஃபெங்க மறக்க முடியல. அடுப்புல ஏதாவது வச்சிருக்கான், அதை கூட அவன் கண்டுக்கவே இல்லை. அதுக்குள்ள ஓடி வந்து தம்பி அதை பிடிக்க கையெல்லாம் சுட்டுருச்சு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தம்பி நிக்கிறான். ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான், அவன் என்ன மறந்துட்டான்ல, அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான், இப்ப நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கணும், இங்க பாரு, நீ எங்கேயாவது வா என் கூட, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாருக்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்து ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு என்னோட ட்ரீட், உனக்கு என்ன வேணுமோ நீ குடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டினியூவா ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியாவது அண்ணனை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் தம்பி கூட்டிட்டு வந்திருப்பான். நல்லா தம்பி இல்ல, பாட்டிலா குடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் அவனை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் மறக்கறதுக்காக தான் எல்லாமே பண்றான். ஆனா ஒரு நிமிஷம் இரு, நான் வந்தறேன்னு சொல்லிட்டு தம்பி அந்த பக்கம் போறான். அங்க ஈச்சன் மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா அங்க லிங்கு வரான். லிங்கு திடீர்னு ஈச்சனை பார்த்துட்டு, ஏய் ஈச்சன் நீ அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறான். ஆக்சுவலி அவன் தம்பி நினைச்சிட்டான், ஆனா இவன் அண்ணங்கிறது அவனுக்கு தெரியல. கொஞ்சம் பின்னாடி இந்த பக்கருக்கு ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. லூஃபெங் நீயான்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்க, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கையை டக்குன்னு தூக்கிட்டு நிக்கிறான். அதுக்குள்ள தம்பி வந்துட்டான். அது வந்துன்னு சொல்லி அவன் லூஃபெங்னு புலம்பிட்டே இருக்கான். அப்புறம் வேற வழி இல்ல, நம்ம லிங்கோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு, நீ வா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூட்டிட்டு போறான் தம்பி. லிங் கேக்குறான் அவனுக்கு என்னாச்சுன்னு. அது
அவனுக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தது, ஆனா அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். உனக்கும் பசங்க தானே பிடிக்கும்னு சொல்லி கேட்க, நீ தப்பா புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னைத்தான் பிடிக்கும், உன்னைத்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல கிட்ட போறான் கிஸ் பண்ற மாதிரி. கிஸ் பண்ண வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தம்பி பையன் டக்குன்னு கையை வச்சு அப்படியே லிப்ஸ் எல்லாம் மூடிட்டான். ஒண்ணுமே பேசல. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பசங்க எல்லாம் பிடிக்காதுப்பா, ஆனா என் அண்ணனுக்கு பசங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய் உட்காந்துட்டான். இதை பார்த்துன்னு லிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தேன் உன் அண்ணன் அப்படின்னு சொல்ல, நானும் என் அண்ணனும் ஒரே மாதிரி தானே இருக்கும், பேசாம நீ என்ன விரும்புறதுக்கு பதிலா என் அண்ணனை லவ் பண்ணலாமே, ஈஸியா இருக்கும். என் அண்ணன் ஒருத்தனை லவ் பண்ணான், ஆனா அவன் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஒரு பர்சனா இருக்கான். ஒண்ணுமே சொல்லாம என் அண்ணனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு என் அண்ணனை பத்தி எந்த கவலையும் இல்ல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, புதுசா அவனோட லைஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. லாங், நீ வேணா ஒண்ணு பண்ணு, என் அண்ணனை டேட் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் கண்ணுல தண்ணி எல்லாம் வருது. இதெல்லாம் கேட்கும் போது லிங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல க்ளோஸா போறான். அப்படியே அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு செம கடுப்பு. யாராவது இந்த மாதிரி நம்ம கிட்ட சொன்னோம்னா மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்துவான். ஆனா அவன் அதெல்லாம் எதுவும் பண்ணல. இதான் உன்னோட பதில் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு அவன் தலையாட்டுறான். சரி, நல்லதான். நான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ சொன்ன மாதிரி பண்றேன். உன் பிரதர் கூட பரவாயில்ல, நல்லாதான் இருக்கான், நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு தம்பி. அப்புறம் நீ அப்படின்னு சொல்லி கையை மட்டும் காட்ட, எனக்கு ஓகே தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி அந்த பக்கம் போறான். அவனே இவனை லவ் பண்றான், ஆனா வேணும்னே அண்ணனுக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல. லிங் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்மளும் இந்த கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா காலையில நம்ம சார் அப்பதான் எந்திரிக்கிறாரு. அப்பதான் போதையெல்லாம் தெரியுது. கண்ணை திறந்து பார்த்தா, லூஃபேங் நீ வந்துட்டியாங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. லூஃபேங்கிறான். ஆனா அங்க இருக்கிறது வேற. நீ எந்திரிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, நீ யாரு? நேத்து நைட்டு நீ என் பார்ல ட்ரிங்க் பண்ண, உனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லி, சாரி, ஐ மீன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். அதை பத்தியில எதுவும் கவலை இல்ல, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்ல, என்னதுங்கிற மாதிரி ஈச்சேன்னு பாக்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வெளியே நின்று இது எல்லாத்தையுமே தம்பி கேக்குறான். நேத்து நைட் நான் உன்னை பார்த்தோன்னே உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு வேணா ஒரு வாய்ப்பு கொடு, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாமான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது தம்பிக்கு அப்படி பாசிட்டிவ். வேணும்னே டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இது எல்லாத்தையுமே லிங்கும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் வேணும் தான் இதெல்லாம் பண்றான். பட் ஈச்சன் எதுவுமே பேசல, அவனும் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டான் போல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, பேசுறதுலாம் இல்ல, அதிகமா ஒன்னா சாப்பிடுறது, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு இருக்காங்க. இந்த லிங்க வேணும்னே உன் அண்ணன் கூட இதெல்லாம் சாப்பிட்டேன் இங்க பாருன்னு சொல்லி அவன் பொசசிவ் ஆகிறதுக்காக போட்டோ எடுத்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கூட பேசுறது எல்லாத்தையுமே, அவன் கூட இருக்கிற ஒரு ஒரு மூமெண்ட்டையுமே போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கா, தம்பிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்தாதான் அவன் கோவப்படுவானு. ஆனா அவன் அதெல்லாம் இல்ல, அவனுக்கு ரிப்ளை கூட பண்றது இல்ல. எங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டார்ட் ஆனது என்னமோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கு, அதிகமா பேச மாட்டோம், அவன் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துப்பான், டீசென்டா தான் இருப்பான்னு சொல்லி ஈச்சன் மனசுக்குள்ள அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கான். பட் ரெண்டு பேருக்கு இடையில லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்ல, அதிகமா பேசாம அப்படியே போய்கிட்டே இருக்கு. சோ அடுத்து நம்ம லிங்கோட பர்த்டே, சோ பார்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க. தம்பியும் அங்க வந்திருக்கான். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கிளாப் பண்ணிட்டு இருக்க, கேக் எல்லாம் இருக்கு பக்கத்துல. சோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. லிங்குக்கு ப்ரே பண்ணிட்டு கேக் கட் பண்றான். கேக் கட் பண்ணிட்டு, இது ஆல்மண்ட் பிளேவர், உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஈச்சியன் கையில கொடுக்குறான். எனக்கு ஆல்மண்ட் அவ்வளவு பிடிக்காது, என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லி அவன் கையில கொடுக்க, சரி ஓகேன்னு அவனும் வாங்கிட்டான். லிங் அப்படியே தம்பிவே தான் பாத்துட்டு இருக்கான். இது வந்து ஈச்சனுக்கும் புரியுது, ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில லவ்வே இல்லையில, லவ்வே இல்லாதவங்க டேட் பண்ணா எப்படி இருக்கும். அதனால ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா தான் இருக்காங்க. அவனுக்கு லைட்டா அவங்க ரெண்டு பேர் மேல டவுட் இருக்கும் போல. ஒரு ஒரு செகண்டும் ரெண்டு பேரையும் தான் பாக்குறான். இவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா தான் இருக்கான் தம்பி. ஆனா அங்க நம்ம சார் லிங்குக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவனால நடிக்கவும் முடியல, அவன் கண்ணுல லவ்வும் தெரியுது, அதெல்லாம் நம்ம ஈச்சனுக்கும் புரியுது. அப்புறம் ஒரு வழியா பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது. நான் உன்னை டிரா பண்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, என்ன டிரா பண்ண வேணாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என் அண்ணனை வேணா கூட்டிட்டு போய் டிரா பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் உட்காருன்னு சொல்ல, நான் வேணா உன் அண்ணனை டிரா பண்ணிட்டு உன்னையும் விட்டுட்டே போறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போகணும், நீங்க ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அப்புறம் பார்த்து போனா சரியா அப்படின்னு சொல்லி அண்ணன் மேல அக்கறையா பேசுறான். லிங்குக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் கிளம்புது. அப்புறம் கஷ்டமா இருக்கு தம்பிக்கு அதுக்கு மேல அங்க இருக்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு. இவனும் எதுவும் பேசல, கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கார் போய்கிட்டே இருக்கு. லிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன் தம்பிக்கு உன் மேல ரொம்ப அக்கறை, உன் தம்பி தான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றான் இந்த உலகத்திலேயே. சோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க, ஏன் இதெல்லாம் கேக்குற,
இல்ல யாரும் உன்னை ஹர்ட் பண்ண உன் தம்பி விட மாட்டான், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண விடவே மாட்டான்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, திடீர்னு எதுக்கு இது சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். உன் பிரதரை பார்த்தேன், உன்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்கான்னு இப்பதான் புரியுது எனக்கு. உன் மேல அவன் ரொம்ப பாசமா இருக்கான்னு சொல்லி தம்பியை பத்தியே பேசிட்டு இருக்கான். எனக்கு புரியுது. அப்புறம் நீ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்க? நான் ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், சோ வேலைக்கு போகணும்னு சொல்ல, சரி அவசரப்படாத, டைம் எடுத்துக்கோ, ஃப்ரீயா யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அவன் வர வேண்டிய இடம் வந்துருச்சு. அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு லவ்வர்ஸ் மாதிரிலாம் இல்ல, ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்ல, அதிகமா லிங்க் எதுவும் பேசுறதே இல்ல. சோ டிராப் பண்ணிட்டு அவனும் கிளம்பிட்டான். கார் பார்த்தா நேராலாம் போகல, அப்படியே திரும்பிக்கிட்டு தம்பியை டிராப் பண்ணாருல்ல, அதாவது தம்பி நின்னுட்டு இருந்தா அதே பாருக்கு தான் போகுது, நம்ம லிங்கோட பார் தான். சார் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு ஃபீல் பண்ணிட்டு. இல்ல நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஆமான்னு சொல்லி அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான். அப்புறம் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். இவன் வேணும் தான் இதெல்லாம் பண்றா அப்படிங்கறது புரியுது. லிங்க் எதுவுமே காட்டல அவன் கிட்ட, அமைதியா இருக்க. நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கான். இங்க நீ என்ன பண்ற? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு வர்றதுக்குன்னு எதேதோ கேக்குறான். ஒண்ணும் இல்ல, நான் லேட்டா வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, கழுத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். அவனை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சைகையிலேயே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் இங்க தம்பி இன்னும் வரல வீட்டுக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு அண்ணன். எப்படா வருவ, பார்த்து பத்திரமா இரு, சீக்கிரம் வா, சேஃபா இருன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஆனா எந்த ரிப்ளையும் வரல. ஏன் அவன் என்கிட்ட ரிப்ளை பண்ணாம இருக்கான்? இதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி இருந்ததே இல்லையேன்னு தம்பியை பத்தியே ஃபீல் பண்ணிருக்கான். காலையில எந்த சனியும் பிரஷ் பண்ணிட்டு தம்பி கிட்ட தான் பேசுறான், எங்கடா இருக்க? மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை எதுவும் வரல. அதே மாதிரி கால் பண்ணி பாக்குறான், அப்பயே எந்த ரிப்ளையும் வரல. அப்புறம் வேகமா பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இங்க தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் எங்க இருக்கிறான்னு நம்ம லிங்கு கூட ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி பாக்குறான். ஐயோ ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. நான் எப்படி இங்க இருந்தேன்? நேத்து நைட்டு நீ ஃப்ரெண்ட பாக்குறேன்னு போய் சொல்லிட்டு போய் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு பார்ல இருந்த. சோ அதுக்கப்புறம் நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே பேசுறான். போதும், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத. என்னால உன் அண்ணன் கூட டேட்டிங்ல எல்லாம் இருக்க முடியாது, அவனை என்னால பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியே எஞ்சி தம்பி அங்க போறான். ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது முதல்ல நீ கேளுன்னு சொல்ல, என்ன நான் கேட்கணும்? நீ சொன்ன ஓகே நான் ஒத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ வாய் மூடு, இதுக்கப்புறம் எதுவும் பேசாதன்னு சொல்ல, நான் என்ன பண்ணாலும் உனக்கு எதுவுமே செட் ஆகாதா? நல்லா சொல்லு, உன் அண்ணன் கூட நான் க்ளோஸா இருக்கிறது உன்னால ஏத்துக்க முடியுதா? சொல்லு, ஓகேவா, உன்னால ஏத்துக்க முடியுதா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு அழுகுற? உனக்கு என்ன பிடிக்கல அப்படியே அழுகுறேன்னு சொல்லிட்டு அப்படியே லிங்க அவனுக்கு கிஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் இவன் கிஸ் பண்ணும்போது அப்படியே சட்டிலான ஒரு கிஸ்ஸா இருக்கு, அதை அவன் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. இவனும் வந்துட்டு அண்ணனோட பாய் ஃப்ரெண்டுன்னு இவனும் டீப்பா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பசங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சார் பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சிருவாரு போல இருக்கு. அப்புறம் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க. அப்பதான் புரியுது இது என்னோட தப்பு தான், நான் சொன்னது தப்பு தான், உன் அண்ணன் கிட்ட நானே உண்மையை சொல்றேன், அவன்கிட்ட நம்ம போய் சொல்லிட்டோன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்ல, அவனை பிடிச்சி தள்ளி விட்டு, முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது, அண்ணன் என்னால ஹர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது உன்னைத்தான், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன், அது உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, லைஃப் ஃபுல்லா உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு என்னால இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. உன் அண்ணன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு புரிஞ்சுக்கோ. நீ இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப அந்த லூ பழி வாங்கணும், நான் ஹெல்ப் பண்றேன். அந்த லூ யாருன்னு சொல்லு, நான் பழி வாங்குறேன், உன் அண்ணனுக்காக எல்லாமே நான் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறான். இவன் ஓடி வந்து அவனை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ, அதாவது ஈச்சனோட என்ட்ரி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அது அண்ணா அண்ணா நீ வந்துட்டியா? நேத்து நான் ட்ரிங்க் பண்ணி பார்ல விழுந்துட்டேன், என்னை கூட்டிட்டு வந்தது இவர் கூட தான் இருந்தேன்னு சொல்ல, போதும், நான் சொல்றத முதல்ல கேளு, நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட், எங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற எதுவும் இல்ல, என்னால அவனை லவ் பண்ண முடியாது, எனக்கு புரியுது. நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க சொல்லு முதல்லன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அவனை பார்ல தான் நான் மீட் பண்ணேன். பார்த்த உடனே அவனை எனக்கு பிடிச்சிருந்தது, அவனை லவ் பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு லிங்கு. நீ ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரியும், ஏற்கனவே என்னோட லவ் ஒரு சோகத்துல முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி உன்னோட லவ்வும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் லிங்க் ரொம்ப நல்லவன், உன்னோட லவ்வை எடுத்துக்கணும்னு நான் எப்பயுமே நினைச்சதே இல்ல, சரியா? நீ உன்னோட லைஃப பாரு அப்படின்னு சொல்லி தம்பிக்கு அண்ணன் அப்படியே ஹக் பண்ணிட்டு எமோஸ் நல்லா பேச, அப்பா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி லிங்குக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது போல. சோ எனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்கதான் கிளம்புறேன், நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? தேவையில்லாத எதுவும் பண்ணாத, இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அண்ணன் கிளம்புறான். நான் அவங்க கூட வரவான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணாம், ரெண்டு பேருக்கும் ஒர்க் இருக்கும், ரெண்டு பேரும் வேலையை பாருங்க, நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா ஈச்சன். கார்ல போகும்போது ஏதோ திங்க் பண்ணிட்டே தான் போறான். ஒரு வழியா தம்பியோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, பட் அண்ணனுக்கு தான் லவ் இன்னும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சுதான்
காட்டுறாங்க. அதாவது 1 மந்த்க்கு அப்புறம் நம்ம லூ இப்பதான் அப்ராட்ல இருந்து சார் இங்க வராரு சைனாக்கு. வரும்போது இன்டர்ன்ஷிப் பண்றவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க, அதுல கரெக்டா நம்ம சாரு அங்க பார்த்தா ஈச்சேன்னு, ஆஹா முதல்ல கம்பெனிக்கு போ, வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஈச்சேனை மீட் பண்றதுக்காகவே வேக வேகமா கம்பெனிக்கு வரான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம்ல, சேம் அதே சீன் தான். அங்க வந்து ஈச்சேனை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு லூ ஃபெங்க்கு. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்ல ஷாக்கா இருக்குது ஈச்சேன்னு. எதிர்பார்க்கவே இல்லை இவனா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். சோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கும் தெரியும். சோ எல்லாமே நம்ம பார்த்தோம். சோ மீட்டிங்க்கு எல்லாரும் வராங்க. மீட்டிங்க்கு வந்தாலும் நம்ம எக்ஸ் பாஸா இருக்கும்போது நம்ம எம்ப்ளாயா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு மூமெண்ட், அதே மூமெண்ட் தாங்க. கண்ணிலேயே பேசிக்கிறாங்க, ஆனா 2 பேரும் டைரக்டா பேச மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட வேணும்னே இவனை வெறுப்பேத்துறதுக்காகவே ஈச்சேன் போய் பேசுறான். இதை பார்க்க அங்க லூ ஃபெங்க்கு செம கடுப்பா இருக்கு. அவகிட்ட க்ளோஸா இருக்க மாதிரியே இருக்கு. அவன் போற இடமெல்லாம் இவங்க 2 பேரும் பேசிட்டே போறாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது பொசசிவ் ஆயிடுச்சு சாருக்கு. இவ வேற சும்மா இல்லாம அடிச்சுக்கிட்டே வேற போறாளா, தொட்டு தொட்டு பேசுறாளா, அதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணு மேலதான் கடுப்பா இருக்கு. அந்த பொண்ணு பக்கத்துல வந்தாலே லூ ஃபெங் முறைக்கிறான். லூ ஃபெங்க பார்த்து அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுறா. இப்படியே தான் அந்த மூமெண்ட் போகுது. கடுப்பா இருக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது. ஈச்சன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க போல. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தான் அவன் படிச்சிருப்பான் போல. சோ அந்த டிகிரி தான் பண்ணிருக்கா, ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்த லேப்டாப்ல தண்ணி ஊத்திட்டு லேப்டாப் ரிப்பேரா போச்சு, அவனை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போன் பண்ண நல்லா ஈச்சன் தூங்கிட்டு இருக்கான். ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? தூங்குற. எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் வந்து சரி பண்ணு. என்னது கம்ப்யூட்டர்ல? எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க. சர்வீஸ் சென்டரா? அதெல்லாம் முடியாது, நீ ஹார்ட்வேர் பத்தி தான் படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஹலோ நான் என்ன படிச்சேன், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மீடியா தான் படிச்சேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தெரியாது, என் கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம், லேப்டாப் என்ன பண்ணணும், பட்டன் அமுக்குங்க, ஒண்ணுமே ஒர்க் ஆகலையே, சரி ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா எடுத்து ஓபன் பண்ணுங்க. ஐயோ புகை வருது, சீக்கிரவான்னு கத்திட்டு வேணும்னே பில்டப் பண்ணிட்டு போனை கட் பண்ணிட்டான். இவனுக்கு வேற வழி தெரியல, பாஸ் வேற கூப்பிடுறாரு, வந்துதானே ஆகணும். சரி வேற வழி இல்ல, கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வரான். இங்க வந்து இவன் எப்ப வருவான்னு கதவுகிட்டே நின்னுட்டு இருக்காரு சாரு. கதவை தட்டிட்டு வெளியே ஈச்சே நிக்கிறான். ஆனா இவன் கூலா வந்து கதவை திறக்கணுமா, அதனால கூலாவே வந்து சார் கதவை திறக்கிறாரு. என்ன இவ்வளவு நேரம் வர வேணாமா, சரி உள்ளவான்னு சொல்ல அவனும் உள்ள வரான். லேப்டாப் எங்கன்னு கேட்க இந்த அங்க இருக்கு போய் பாருன்னு சொல்ல அதை பார்த்தா அது சுத்தமா தண்ணி ஊத்துன மாதிரி இருக்குது. இதுல தண்ணி எதுவும் பட்டுச்சா? இல்லையே, அதெல்லாம் எதுவும் படலையே. என்னால இது சரி பண்ண முடியாது, நீங்க வேணா ரிப்பேர் ஷாப்கே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்ல வேகமா அவனுக்காக ஜூஸ் எடுத்துட்டு பக்கத்துல வரான். ஏண்டா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு போன்னு சொல்லி கையில ஜூஸை கொடுக்க சார் இப்படி சைட் வேற அழைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே கொடுத்துட்டு அநேங்கருக்காக ஜூஸை வாங்கிட்டு அவனும் அமைதியா உட்காந்துருக்கான். இது என் அக்காவோட வீடு, கொஞ்ச நாள் டெம்பரவரியா அவ இங்கதான் இருந்தா, இப்ப நான் இங்க வந்துட்டேன். சோ இன்னும் எல்லாத்தையும் சரி பண்ணல, சோ கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அவங்க அக்காவோட இன்னர் ஒண்ணு கவுச்சு கடியில இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஏஜென்ட் போறா. இரு போகாத, அது என்னோடது இல்ல, ஆக்சுவலா அது எங்க அக்காவோடது, இப்பதானே சொன்னேன் என் அக்கா இங்கதான் இருந்தானு அப்படின்னு சொல்ல சரி விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஈச்சன் அப்படியே கன்வின்ஸ் ஆயிட்டான். அதை பார்த்தோன்னே ஈச்சன் நினைச்சுக்கிட்டா லூ ஃபெங் யாரோ ஒருத்தர் கூட ஒன்னா இருக்கான்னு. நான் கூட உங்க ஃபியான்சே இதுன்னு நினைச்சேன். ஃபியான்சேவா? இன்னும் 6 மாசத்துல நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணியாச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுன்னு வரும் பாரு அப்படின்னு சொல்ல இது ஒரு பிசினஸ் மேரேஜ், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, சோ பிசினஸ் மேரேஜ் பண்ணி ஆகணும், என் அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் இதெல்லாம், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்ல என்ன, நீ வேணா அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிரு, நம்ம 2 பேரும் எப்பயும் போல ஒன்னாயிடலாம், ஓகேவான்னு சொல்லி கேட்க என்ன பேசுறீங்க நீங்க, அதெல்லாம் என்னால முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போறான். என்ன நீ சொல்ல மாட்டேங்கிற, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த பொண்ணுக்கு ப்ரமோஷன் தரேன், சேலரி அதிகமா தரேன், என்ன வேணாலும் தரேன் ப்ளீஸ்னு சொல்ல அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பக்கம் போறான். இரு எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு போலாம், நிமிஷம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், 2 பேரும் ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு வேகமா லூ ஃபெங் அந்த பக்கம் போறான். இவனை என்னடா பண்றதுங்கிற மாதிரி அப்படியே ஈச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. அங்க ஏதோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான், இது கொண்டு வான்னு. இவன் இதெல்லாம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு ரெட் ஒயின் கொண்டு வாங்க. ரெட் ஒயின்லாம் அவன் குடிக்க மாட்டான், அவனுக்கு ஜூஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு ரெட் ஒயின் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி லூ ஃபெங் சொல்றான். அப்புறம் அங்க எல்லாமே வந்துருச்சு, சாப்பாடு ரசிச்சு நம்ம சார் சாப்பிடுறாரு. நீ சாப்பாட்டை ரசிச்சுக்க, நான் ஒன்னும் ரசிக்கிறேங்கிற மாதிரி லூ ஃபெங் அப்படியே அவனை பாத்துக்கிட்டே இருக்கான். இவனும் ஒன்னொன்னா எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அந்த மூமெண்ட் ஹாப்பியா போக திடீர்னு பார்த்தா இவன் கூட ஒர்க் பண்ற அந்த பொண்ணும் கூட ஒரு பையனும் இருப்பான்ல அவனும் அங்க வந்தாச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் அவங்க கேட்க அது சாரோட ட்ரீட், வந்து உட்காருன்னு சொல்ல எல்லாரும் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கா, அதுவும் நம்ம ஈச்சன் பக்கத்துலதான். சோ அங்க சர்வ் பண்றாங்க. ஆமா இது சாரோட ட்ரீட்டா? ஆமா சாப்பிடு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான் ஆப்போசிட்ல இருக்க பையன். இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு லூ ஃபெங்க்கு. இவ வாயில ஒட்டி இருக்கல, அவன் தான் துடைக்கிறான். இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. உடனே லூ ஃபெங் சொல்றான், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, உன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கா, இன்னொரு பையன் கிட்ட க்ளோஸா இருக்கான்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டா, என்ன சொல்றீங்க நீங்க, இவன் என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்னது பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
வெயிட்டர் வாங்க இவங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி இப்பதான் லூஃபெங்க்கு நிம்மதியா இருக்கு. இவன் பொய் சொன்னது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சாரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபெங் அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் சரி உனக்கு வேற ஏதாவது வேலையா வா நானே உன்னை டிரா பண்ணிடுறேன்னு சொல்ல, டிரா பண்றீங்களா நானே போய்க்கிறேன் அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க 2 பேரும் போறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் லூஃபெங் அங்க வாடா அப்படின்னு சொல்லி ஈச்சனை கூட்டிட்டு போக, ஏ சாசா உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, வாய் மூடிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க போயிட்டா. அப்பா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சுதுங்கிற மாதிரி 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. டிரைவர் பையன் வேற 2 பேரையும் பார்த்துட்டு அப்பப்ப நம்ம பாஸ் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கட்டுங்கிற மாதிரி பிரேக்கப் போட இவன் கையை அவன் மேல பட இப்படியே இவங்க மூவ்மெண்ட் ஒரு பக்கம் போகுது. அப்புறம் ஒரு வழியா ஈச்சனோட வீடு வந்துருச்சு. என் வீடு வந்துருச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிக்கிறான். எனக்கு கொஞ்சம் தாக்கமா இருக்கு நான் மேல வந்து தண்ணி குடிச்சிட்டு போகவா. சரி வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வரான். வீடு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும் போல. ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றான். என்னடா உள்ள ஏதாவது பொண்ணு ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வெளியே லூஃபெங் கேட்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சு வாங்குற மாதிரி கதவை திறந்து விடுறான். அவனும் உள்ள வரான். வீடு ரொம்ப நல்லாதான் இருக்கு. என் ரூம்மேட்டோட ஷேர் பண்ணிருக்கேன். அவன் அதிகமா வரமாட்டான். மோஸ்ட்லி நான் தான் இங்க இருப்பேன்னு சொல்ல, என்கிட்ட ரெட் ஒயின் எல்லாம் இல்ல என்ன வேணும் ஆரஞ்சு ஜூஸ் இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு கவுச்ல உட்கார அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறான். ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம மூவி பார்க்கலாமா எனக்கும் மூவி பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறேன்னு வந்தவன் கடைசியில படம் பார்க்கலான்னு சொல்லி படத்தை போட்டு 2 பேரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா இருட்டா இருக்குது. 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிலிம் பாக்குறாங்க. இதுல சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா லூஃபெங்கு நெளிஞ்சுக்கிட்டே இருக்கான். வேணும்னே கவுச்சில போய் சாயிறான். காலத்துக்கு மேல வைக்கிறான். எப்படா அந்த படம் முடியுங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா படமும் முடிஞ்சிச்சு. டிவி ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருக்க. இதுல சென்டிமெண்ட்டுக்கு எதுவும் இல்ல. சோ ஆடியன்ஸ் தான் இதனால கஷ்டப்பட போறாங்க. மத்தபடி இதுல வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஈச்சன் இருக்க. உண்மையான வழிய வார்த்தைனால சொல்ல முடியாது தெரியுமா அப்படின்னு டக்குனு லூஃபெங் சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஈச்சனை பார்க்க ஈச்சனுக்கு ஷாக்கா இருக்கு. லூஃபெங்க பார்த்துட்டு அவனும் அமைதியா இருக்கான். எதுவுமே பேசல. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டா இந்த சீரிஸ்க்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். அடுத்த எபிசோடு எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தோடனே சீக்கிரமா போட்டுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.